கார்த்திக் ரேவதி சீரியல் நவம்பர் 25 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, நீங்கள் பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன நடந்தாலும் அந்த ராஜி சேதுபதியோட பேரை மட்டும் யாருன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடாதுன்னு நான் எவ்வளோ வேண்டி விரும்பி உன்கிட்ட கேட்டேன். அப்படி எங்கள் அம்மாவுக்கு ராஜி சேதுபதியோட பையன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவனை கொலை பண்ணாமல் விடமாட்டாங்க அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நீ பாட்டுக்கும் அம்மா கிட்ட ராஜி சேதுபதியோட பையனோட ஃபோட்டோவை காமிச்சிட்ட. இதுக்கப்புறம் என்ன நடக்க தெரியுமா? அவனை பார்த்தா எங்கள் அம்மா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா கோவமாக இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துட்டு அமைதியாக இருக்க. ரேவதி சொல்கிறாங்க, பணத்துக்காக நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ரேவதி போகிறத பார்த்துட்டு கார்த்தி நினைக்கிறாரு, இந்த பொண்ணு மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் இலகிய மனசு இருக்கு. இது சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு எல்லாருக்காகவும் நல்லது யோசிக்கிறா. ஆனா இந்த சாமுண்டீஸ்வரி சுத்தமா டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கா அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அதோட கார்த்தி வந்துட்டு ரேவதியை நினச்சி, ரேவதி நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு காட்டி கொடுத்தது ராஜசேதுபதியோட பையன் பேரை கிடையாது, அது என்னோட ஃப்ரெண்டு, பாவம் நான் தான் ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா ரேவதி சோகமா மாடியில் போய் நிற்க. அப்போ ராஜா இங்கேருந்து வந்துட்டு, ஏமா ரேவதி, ஏமா இப்படி இருக்க அப்படின்னு கேட்க, ரேவதி சொல்கிறாங்க, மாமா பார்த்தீங்களா, அப்பா பார்த்தீங்களா, அந்த கார்த்திகிட்ட நான் சொன்னேன் இது மாதிரி ராஜசேதுபதியோட பேரனை தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட கேட்காம அவன் பாட்டுக்கும் அம்மா கிட்ட ராஜசேதுபதியோட பேரனை கொண்டாந்து போட்டோவை காமிச்சிட்டாங்க. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அம்மா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, அம்மாவோட கோவத்தை பத்தி எனக்கு தெரியும், ஆனா நம்ம உறவுகளையே கொலை பண்ற அளவுக்கு அவ கோபம் கிடையாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, என்னோட தங்கச்சி பிள்ளைங்கள சின்ன வயசுல சாமுண்டீஸ்வரி தூக்கி வளர்த்துருக்கா. அதனால கண்டிப்பா என்னோட பேரனை வந்துட்டு கொலை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ கவலைப்படாம தைரியமா இரு. சாமுண்டீஸ்வரிய பத்தி எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா அவளோட மருமகனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரேவதியும், அப்பா நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ரேவதி நேரா ராஜாவை பார்த்து, அப்பா எனக்கு என்னமோ அந்த வேலைக்கு வந்திருக்கான்னு அவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவனும் அந்த சிவனாண்டியோட ஆளா இருந்தா என்ன பண்றது? அம்மாவுக்கும் நம்ம தாத்தா வீட்டுக்கும் பகையை உண்டாக்குறதுக்காக அவன் வந்திருப்பானோ அப்படின்னு. ராஜா சொல்றாரு, எனக்கு என்னமோ அப்படி தோணலம்மா, இவன் என்னமோ நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து தோணிட்டு இருக்கு அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, ஏன்பா நீங்க அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இல்லம்மா, எனக்கு ஒரு தங்கச்சி மகன் இருந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி வீரத்திலையும் விவேகத்திலையும் இந்த பையன் இருக்காம்மா, அதனாலதான் நான் சொல்றேன். எனக்கு என்னமோ இவன் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு தோணுது. ஏன் தங்கச்சி மவன் அந்த போட்டோவில் காமிச்சாங்கல்ல பைத்தியக்காரன், அவனா இருக்கக்கூடாது, இவனா இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு ராஜாவே சொல்றாரு. இதை கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா இவனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்பா. இவன் பண திமிரு பிடிச்சவன், பணத்துக்காக ராஜசேதுபதியோட பேரனையே சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட காட்டி கொடுத்தவன். கண்டிப்பா அவன் வந்துட்டு ராஜசேதுபதி தாத்தாவோட பேரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமா போறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேரா அந்த ராஜாவுக்கு கால் பண்றாங்க. ராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, ராஜா நீ எங்க இருக்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, கார்த்தி ஒரு முக்கியமான விஷயமா உங்க அம்மா கிட்ட சைன் வாங்க வேண்டியது இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, சைன் வாங்க போனியா நேரா ஊருக்கு போயிடணும், மறுபடியும் நீ இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காத அப்படின்னு. ராஜா சொல்றாரு, என்ன கார்த்தி இப்படி சொல்ற, எனக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல கார்த்தி, உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன், மறுபடியும் ஊருக்குள்ள வரலான்னு நினைச்சேன், ஏன் கார்த்தி இப்படி சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ராஜா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், தயவு செஞ்சு திரும்பி நீ இந்த ஊருக்குள்ள வந்துடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா ராஜா நேரா வந்துட்டு அபிராமியை போய் பாக்குறாங்க. அபிராமி நேரா ராஜா கிட்ட, என்ன ராஜா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், உன் ஃப்ரெண்டு தான் இந்த ஊர்ல இல்லையே அப்படின்னு.
ராஜா சொல்றாரு, அம்மா அவனை போய் பார்த்துட்டு அம்மா வரேன். அவன் என் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதா? ஒரு முக்கியமான சைன் போட வேண்டியது இருக்கு. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் சம்பந்தமா, அபிராமி ஆடியோ கம்பெனி சம்பந்தமா ஒரு சைன் போட வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சைன் போடுறாங்க. ராஜா சொல்றாரு, மேடம் நீங்க எப்படி வந்துட்டு என் ஃப்ரெண்டு மாசா கோட் சூட் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய லக்ஸரியான கார்ல வருவாரு. ஆனா அங்க அப்படியே ஆப்போசிட்டு, கருப்பு கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டு கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு பார்க்கவே அப்படியே மீசையை முறுக்கிக்கிட்டு நம்ம புள்ள மாசா இருக்காரு தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, என்ன ராஜா சொல்ற அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஆமா அப்படியே கார்த்தி பக்கா கிராமத்தாலா மாறிட்டான், பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, என்னப்பா ராஜா நீ பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஆமா மேடம் நான் பார்த்துட்டு வந்தேன். கார்த்தியை பார்த்துட்டு வந்ததுலேருந்து கார்த்தியோட அந்த கருப்பு வேட்டி கருப்பு சட்டை அவனோட மாசான அந்த கிராமத்து தனம் எல்லாமே என் கண்ணுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, அப்பவா நம்மளும் போவோம் கிராமத்துக்கு அப்படின்னு. ராஜா சொல்றாரு, மேடம் நீங்க மட்டும் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு கார்த்தி என்ன பேசுவான், நீங்க வர வேண்டாம் மேடம். ஏற்கனவே அவன் என்னை வார்ன் பண்ணி தான் அனுப்புனான், அவனை பத்தி உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. ஆனா என்னால பேசாம இருக்க முடியல, அதான் பேசிட்டேன் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இல்ல எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு கண்டிப்பா கார்த்தியை பார்த்தே ஆகணும், என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, மேடம் வேணாம் மேடம் அப்படின்னு. ஆனா அபிராமி சொல்றாங்க, இல்ல நான் வந்துட்டு என் பிள்ளைய பார்த்தே ஆகணும், கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாட்சி இங்கேருந்து வந்துட்டு, அத்தை என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க அபிராமி சொல்றாங்க, இது மாதிரி கார்த்தி வந்துட்டு கிராமத்து கெட்டப்ல ரொம்ப சூப்பரா இருக்கானா, என் பிள்ளைய நான் பார்த்தே ஆகணும், ரொம்ப நாள் ஆச்சு என் பிள்ளைய பார்த்து, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை கார்த்தி வந்து ரொம்ப முக்கியமான வேலையா அவர் கிராமத்துக்கு போயிருக்காரு, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, என் பிள்ளைய பாக்குறதுக்கு நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டெல்லாம் போக முடியாது, என் பிள்ளைய பார்த்து 6 மாசத்துக்கு மேல ஆகுது, நான் போயிட்டு என் பிள்ளைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிளம்புறாங்க. ராஜாவும் சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. நேரா ஒரு கோவில்ல போய் இறங்குறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இது மாதிரி அங்க தாத்தா வீட்டுக்கே போகலாமே அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, என் பிள்ளைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருக்காங்களா, அப்ப அபிராமி நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, என்ன இது அம்மா இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில வந்துட்டு நேரா போன் அட்டன் பண்றாரு. போன் அட்டன் பண்ணி, அம்மா சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அத்தை வீட்டுல தாம்மா இருக்கேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, நான் உன்னை பார்க்கணும்ப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் கண்டிப்பா வரேம்மா, கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ வந்துட்டு என்ன பார்க்க வர வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுப்பா, உன்னை பார்க்கறதுக்காக நான் இந்த ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல, அப்படியே நீ என்ன பண்றன்னா உன்னோட 4 அத்தை பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வாப்பா, அப்படியே அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா இப்போதைக்கு நான் வந்துட்டு அந்த வீட்டுல வேற யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூக்கு சேர்ந்திருக்கேன், நான் வந்துட்டு அத்தை பையன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, உனக்கு உன் அண்ணன் பொண்டாட்டியை பத்தி தெரியாதா, அவ சரியான கோவக்காரின்னு தெரியும்லம்மா, நான் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டா, அதனால தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கம்மா, என்னால 4 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வர முடியாதுமா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, என்னப்பா அப்படி சொல்ற, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு. அப்ப டக்குன்னு பக்கத்துல சாமுண்டீஸ்வரி வந்துட்டு போனை பிடுங்கிடுறாங்க. கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அபிராமி இந்த பக்கமா, ஹலோ கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு யாரு போன்ல அப்படின்னு கேட்க, அப்ப அபிராமி டக்குன்னு பயத்துல, ஆஹா சாமுண்டீஸ்வரி போன் அட்டன் பண்ணிட்டாலே, என் பிள்ளை அங்க இருக்கிறதே சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாது, இப்போதைக்கு என் பிள்ளை அங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அது வந்துட்டு நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணேன், ஆனா அது ராங் நம்பர்னு தெரிஞ்சு போச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி பாக்குறாரு, ஐயோ அம்மான்னு வேற போன்ல எழுதி வச்சிருக்கனே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு போனை பார்த்துட்டு, என்ன இது, இதுல அம்மான்னு எழுதியிருக்க, ஆனா அவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ அம்மா பொய் சொன்னாலும் பொருந்தாம சொல்லிட்டியே அப்படின்னு.
அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அட்டன் பண்ணேன். நீங்க வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணதோட எங்க அம்மா வேற யாரோன்னு நினைச்சிட்டு பேசிட்டாங்க போல. குடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. சரி, உனக்கு அம்மாலாம் இருக்காங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சிரிச்சுக்கிட்டே, என்ன மேடம் இது, நான் இருந்தா அம்மான்னு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, உன் வீடு எங்க இருக்கு, நீ எங்கேருந்து வர அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என் வீடு சென்னையில இருக்கு, நான் வந்துட்டு சும்மா தாத்தா வீட்டுல தங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, தாத்தா வீட்டுல தங்கலான்னு வந்திருக்கியா, உன் தாத்தா பேர் என்ன அப்படின்னு. அப்ப கார்த்தி பயந்துகிட்டே, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன் மேடம், அந்த ராஜா சேதுபதியோட பையன் இருக்கான்னு, அவன் பேர் என்ன தெரியுமா, ராஜா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன, அவன் பேரு ராஜாவா, என்னது, தாத்தன் பேரையே அவனுக்கு வச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் மேடம் எனக்கும் தெரியல, சரி அவங்க என்னமோ பண்றாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன வேலை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அந்த ராஜா இருக்கான்னு அவன் இந்த கோயிலுக்கு வரானா, நம்ம போனோம்னா இப்பவே அந்த ராஜாவையும் பாத்தரலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, அப்படியே உங்க பொண்ணுங்களுக்கும் அந்த ராஜா எப்படி இருக்கான்னு காமிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, முக்கியமா என் பொண்ணுங்க கிட்டதான் காமிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல என் பொண்ணுங்க சொல்லுவாங்க, அத்தை மகன் அழகா இருப்பானா அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க. இப்ப போயிட்டு அவனை நேர்ல காமிச்சாலே போதும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்றாரு, சரி சரி வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கார்ல கிளம்புறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க போனதோட நேரா அபிராமி வந்துட்டு நம்ம புள்ள வருவான், 4 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வருவான் அப்படின்ட்டு அபிராமி ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி போயிட்டு நேரா காரை நிப்பாட்டினதோட சாமுண்டீஸ்வரி கார்ல இருந்து இறங்குறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அம்மாவும் அம்மாவும் இந்த சாமுண்டீஸ்வரியும் மீட் பண்ணா என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கோயில்ல இருக்காங்க, நம்ம அபிராமி கோயில்ல இருக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அவ பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு நேரா கோயிலுக்குள்ள போறாங்க. அப்ப கார்த்தி நேரா போயிட்டு சாமுண்டீஸ்வரியை தடுத்து, மேடம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அர்ச்சனையெல்லாம் பண்றது கிடையாதா, உங்களை எவ்வளவு பெருமையா சொல்றாங்க, ஆனா நீங்க ஒரு மாலை கூட வாங்கிட்டு போகாம போனீங்கன்னா அங்க உள்ளவங்க எல்லாம் உங்களை என்ன நினைப்பாங்க, மேடம் ஒரு மாலையெல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை ஜாமெல்லாம் வாங்கிட்டு கிளம்புங்க மேடம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜா கிட்ட, என்னங்க பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரிம்மா நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி வந்து செப்பல் எல்லாம் கழட்டி போட்டுட்டு முக்கியமா 4 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. அப்ப கார்த்தி இன்னொரு பக்கமா வந்துட்டு நேரா அவங்க அம்மாவுக்கும் கால் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தி எங்க போனான் அப்படின்னு கவனிக்கல. அபிராமி நேரா போன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி, என் 4 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்துட்டியா, அவங்கள பார்க்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா அதெல்லாம் கூட்டிட்டு வந்தாச்சும்மா, ஆனா ஒரு முக்கியமான ஆப்பு ஒண்ணு வருது, சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து வராங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, அவ வரட்டும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவளை பார்க்க போறேன், அவளை பார்த்து 4 வார்த்தை கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் கிடையாதுமா அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, அப்புறம் உங்க அம்மா மட்டும் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறியா, உங்க அம்மாவும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கு சலைச்சவ கிடையாது அப்படின்னு. கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப பக்கத்துல ஏதோ சவுண்டு கேக்குது. கார்த்தி கேக்குறாரு, அம்மா பக்கத்துல ஏதோ சவுண்டு கேக்குது, யாருமா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, ராஜாப்பா, ராஜா தப்பா என்ன கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஐயோ இப்ப ராஜா கோயில்ல இருக்கானா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா ராஜா கோயில்ல தான் இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி, அம்மா அந்த போனை கொண்டு போய் ராஜாட்ட கூட அப்படின்னு சொன்னதோட அபிராமி போனை ராஜாட்ட கொடுக்க, ராஜா போன் அட்டன் பண்ணி, மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, உங்க அம்மா தான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க, சரின்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு, அதான் உன் உயிருக்கு நல்லது அப்படின்னு. அப்ப ராஜா கேக்குறாரு, ஏன் மாப்பிள்ள, எனக்கு என்ன மாப்பிளா ஆபத்து இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன் மாப்பிள்ள, நீ தான் வந்துட்டு ஏதோ ஆபத்துல சிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எப்பாரு ராஜ சேதுபதியோட பையன் நீ தான் அப்படின்ட்டு உன் போட்டோவை தான் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சிருக்கேன், இந்த சாமுண்டீஸ்வரியை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா, அவ பேச்செல்லாம் கிடையாது, ஒரே வீச்சு தான், கையில துப்பாக்கியோட இந்த நேரம் பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பா, பாத்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா பயந்து போய், அட பாவி, இதுக்குதான் என்னைய போட்டோ போஸ்ட் கொடுக்க சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நேரம் அபிராமி கிட்ட, மேடம் இங்க இருந்தா என் உயிருக்கே ஆபத்து, நான் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறேன் மேடம், நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து போவ அபிராமி நினைக்கிறாங்க. நேரம் அபிராமி கார்த்திகிட்ட, என்னப்பா கார்த்தி நீ ஏதோ சொன்ன, ராஜா பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான், என்னப்பா ஆச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா,
ராஜசேதுபதியோட பேரன் அவன்தான் அப்படின்னு இப்போதைக்கு சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சிருக்கேன். ஒருவேளை சாமுண்டீஸ்வரி ராஜாவை பார்த்தா ராஜாவோட உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, சரிப்பா சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ராஜா நேரா தப்பிச்சு போயிட்டு அபிராமியோட கார்ல போயிட்டு மறைஞ்சு உட்காந்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த சாமுண்டீஸ்வரி பூஜை சாமான்லாம் வாங்கிக்கிட்டு நேரா கோயிலுக்குள்ள வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா வந்துட்டு கார்த்தியை பார்க்க, கார்த்தி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நேரா சாமிகிட்ட போயிட்டு அர்ச்சனை பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நேரா கார்த்திகிட்ட, என்ன அந்த ராஜா வந்திருக்கான்னு சொன்ன, எங்க இருக்கான் அவன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, மேடம் நானும் இங்கே தான் வந்திருக்கான்னு நினைச்சேன், ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான் போல, இருங்க நீங்க இங்கே இருங்க நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே டேர்னிங்ல வந்துட்டு அபிராமியை பாக்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா அபிராமி கிட்ட, அம்மா அந்த கோயில்கிட்ட தாம்மா 4 பொண்ணுங்களும் நிக்கிறாங்க, நீங்க அப்படியே பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அபிராமி மெதுவா நடந்து வராங்க. அபிராமி நேரா அந்த 4 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு, என் அண்ணன் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல ராஜா எதிர்க்க வராரு. ராஜாவை பார்த்ததோட அபிராமி அண்ணா அப்படின்னு சொல்ல, ராஜா நேரா அபிராமியை பார்த்ததோட, தங்கச்சி நீ இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நேரா அபிராமியை கூட்டிக்கிட்டு தனியா வராங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, என்னன்னா இது, எத்தனை வருஷம் ஆயிட்டு உன்னை பார்த்து, உன்னை பார்க்காமயே செத்து போயிடுவேன்னு நினைச்சேன், நல்ல வேலை உன்னை கடவுள் என் கண்ணில் காமிச்சிட்டான் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா அபிராமி, ஏம்மா நீ இங்க வந்த, உசுருக்கு இங்க ஆபத்துமா அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, அது கிடக்கட்டும்னா, நீ எப்படின்னா இருக்க, இன்னும் அந்த சாமுண்டீஸ்வரியோட கோவம் தீரவே இல்லையா அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இன்னும் தீரவே இல்லைம்மா, நான் நினைச்சேன் ஒரு செகண்ட்ல அந்த சாமுண்டீஸ்வரி வேணான்னு தூக்கி போட்டுட்டு அப்பா கிட்ட வந்துருவேன், ஆனா என் பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவுக்காக ஏங்குவாங்க, அவங்க 4 பேருமே என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அதாம்மா நான் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அண்ணா கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம சூழ்நிலை ஒரு நாள் மாறும், நீங்க பாருண்ணா என் புள்ள ஊருக்கு வந்திருக்கான், அவன் கண்டிப்பா வந்துட்டு நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, யாரு அவனா, அவன் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவனை பார்த்தாலே ஏதோ திருட வந்தவன் மாதிரி இருக்கான், கண்டிப்பா அவன் நம்ம குடும்பத்தை சேர்ப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நாச்சி அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, அண்ணா நீ யாருன்னு சொல்ற, என் புள்ள எப்படிப்பட்டவனோ உனக்கு தெரியாதுண்ணா, அதான் பேசுற அப்படின்னு. ராஜா கேக்குறாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா போட்டோவை காமிச்சு, இங்க பாரு இதுதான் என் புள்ள, இவன் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான், அதுக்காக தான் இந்த ஊருக்குள்ளேயே வந்திருக்கான் அப்படின்னு. ராஜா போட்டோவை பார்த்துட்டு, அபிராமி இது எங்க வீட்டுக்குள்ள டிரைவரா சேர்ந்திருக்கானே அவன் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, ஆமா அவன் தான் இப்போதைக்கு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், கண்டிப்பா ஒரு நாள் என் புள்ள நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அபிராமி சொன்னதை கேட்டுட்டு ராஜா சொல்றாரு, எனக்கு அப்பவே சந்தேகம், அவன் என்னைய மாமான்னு கூப்பிட்டான் பாரு, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கண்டிப்பா வந்துட்டு நம்ம உறவு முறையில யாரோ ஒருத்தன் தான் அப்படின்னு, அதே மாதிரி அவன் என்னோட மருமகன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அண்ணா அதோட அவன் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்துருச்சு, அவன் வாழ்க்கையை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே அனுப்புனேன், அண்ணா எப்படியாவது உன் 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுனா அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, அபிராமி நீ சொன்னா நான் செய்யாம இருப்பேனா, நீ 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை கண்டிப்பா கார்த்திகை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அதோட சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவ எப்படியாவது சமாதானப்பட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த சொல்லணும், அப்பதான் வந்துட்டு அவ புரிஞ்சுப்பா, இல்லைன்னா என் பிள்ளையோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு அபிராமி, நீ சொல்லிட்டியல்ல இது மாதிரி கார்த்தி தான் வந்துட்டு உன்னோட புள்ள அப்படின்னு, இதுக்கப்புறம் கார்த்தியை பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்கமிங் ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.